வணக்கம் ஐயாக்களே. தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி. குறள் எண் 67. தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். குழந்தைகள் வளர்ப்பதில் தகப்பன் மகனுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியம் என்னவென்றால், தன் மகன் கற்றவர் சபையில் முதல் வரிசையில் சிறப்புடையவனாக விளங்கும்படி செய்ய வேண்டும். இன்றைக்கு 7வது அதிகாரம் மக்கட்பேறு. அதில் கடைசி குறள், அதாவது 70வது குறள் பார்க்க போறோம். மகன் தந்தை காற்று உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். தன்னை பெற்று வளர்த்த கல்வி அறிவூட்டிய சிறப்புடைய செய்த பெற்றோருக்கு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய நன்றி என்னவென்றால், இப்படிப்பட்ட அறிவும் நற்குணமும் உள்ள மகனை பெற இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று உலகத்தார் சொல்லும் புகழுரைதான். இத்தனை பாடுபட்டு ஒரு குழந்தையை வளர்த்த பெற்றோருக்கு குழந்தைகள் செய்யும் கைமாறாவது பெருசா ஒன்றும் இல்லை. அவர்கள் அறநெறியில் வாழ்ந்து நல்ல செயல்கள் ஆற்றும் போது இந்த உலகம் வியந்து பாராட்டும் அந்த ஒற்றை சொல்தான் குழந்தைகள் பெற்றோருக்கு செய்யும் கைமாறு அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்து விட்டார். இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? ஒரு குழந்தையை வளர்க்கும் போது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இதுதான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும், இந்த துறையை தான் நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்காம உலகத்தில் உள்ள நிறைய வாய்ப்புகளை அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் தான் உலகத்தில் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை துறைகள் இருக்கு, எதில் சென்றாலும் கடினமாக உழைத்தால் நாம் முன்னேற முடியும் அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு அப்பதான் புரியும். அந்த உண்மையையும் நம்பிக்கையும் ஊட்ட வேண்டியது பெற்றோர்களது கடமை.